ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஆனியன் ஜிஞ்சர் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் இது மூணும் போட்டு கடுகு பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட இஞ்சி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் 100லேருந்து 150 கிராம்ஸ் வரைக்கும் நான் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ண வெண்டைக்காவும், அதுக்கப்புறம் அதோட க்ரீன் சில்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸில் டாமரிண்ட், அதாவது புளி எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன். அதை சின்ன லெமன் சைஸ் தான், நெல்லிக்காய் சைஸில் ஆட் பண்ணாலே போதும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் புளியை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப புளிப்பை ஆட் பண்ணல நான். நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு அது கூட மிளகாத்தூள், மல்லிப்பொடி போட்டு கொஞ்சம் கலந்துட்டு அப்படியே மூடி வச்சு வெங்காயத்தை நல்லா வேக விடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து நல்லா வெங்காயத்தோட அந்த புளியெல்லாம் நல்லா மர்ஜ் ஆகி நல்லா வெந்துடும். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அழகாக ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுங்க.